ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, யான் வந்து மைக் என்கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்கினா அந்த காசை ரிட்டர்ன் கொடு அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி ஹீரோன்ட்ட வந்து கேட்டுட்ருக்கான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்ன எதுக்கு என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற? மைக் இறந்து போனப்போ நான் தானே உனக்கு எல்லா விஷயங்களுமே ஹெல்ப் பண்ணேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கால. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிருது. ஸோ காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். உனக்கு காஸ்ட்லியான கோட்டெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்குது, உன் மாமியார் மாமனாருக்கு லோனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு காசு இருக்குது. ஆனால் என்கிட்ட வாங்கின காசை மட்டும் கொடுக்கறதுக்கு உன்னால் முடியாதா? உன் புருஷன் தானே என்கிட்ட கடனாக வாங்கினா, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஏன் காசை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வரும்போது அவன் உள்ள கத்துற சத்தம் கேட்கு. இவன் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறான், கதை ஓப்பன் பண்ணு கதை ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணுறான். இவனு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்கான். மைக் வந்து உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறீல்ல, எவ்வளோ வாங்கினா? நீ வந்துட்டு அந்த ப்ரூஃபை காட்டு, நீங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பீங்களா, அதை காட்டு அப்படின்னு. இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இதுக்காக என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு. நான் வந்து அவளோட லாயர், நீ இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. அவன் என்கிட்ட 1 மில்லியன் அமௌண்ட் வந்து கடனாக வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. அப்படியா, அந்த கான்ட்ராக்டை காட்ட நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் 2 பேர் வந்து சொந்தக்காரங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கான்ட்ராக்ட்லாம் போடுவோம், அந்த பாரு நாங்கள் 2 பேரும் சேட் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஹீரோ அதை போய் எடுக்கும்போது அவன் வெடுக்குன்னு எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே பேக்லலாம் வச்சுக்கிறான்னா. ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான், இந்த நாய் போய் சொல்லுது அப்படின்ட்டு. இங்கே பாரு, நம்ம இப்போதைக்கும் சொந்தக்காரங்களாக தான் இருக்கோம், ஸோ இனிமையாக என்னை மாற்றிடாத அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நின்றுட்டுருக்கா. ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி பார்க்கும்போது அவள் கண்ணெல்லாம் கலங்கி சொல்லிகிட்டு இருக்கா, உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, நான் போய் நூடுல்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னு 2 ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறா. மயங்கி பொத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து கார்லலாம் உட்கார வச்சுட்ருக்கான். இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லியாங்கும் நோட்டம் விட்டுட்ருக்கான். இவன் எதுக்கு இவளை இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறமா வென்சுவை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான் போல். அதனால் இவன் வந்துட்டு இவளோட எக்ஸ் ஒருத்தவன் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவன் அதை பார்த்தோன்னே அப்படியே அவாய்ட் பண்ணி வச்சிட்றான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறான். இவனும் அட்டன் பண்ணுறான், யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி வென்சு பேசுகிறேன், நீ ஃப்ரீ தானே அப்படின்னு. என்ன விஷயம்? அது ஹீரோயின் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாமா, அவளை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஃப்ரீயாக இருந்த அப்படின்னா அவளை போயிட்டு மீட் பண்ண, அவ கூட கோஜின் தான் இருக்கான் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கானா. அவள் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறா. இப்போ நீ ஓகே கடைசியாக நீ எப்போ சாப்பிட்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. இங்கே பாரு, பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதுக்கு நீ ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக எல்லாருமே ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவன் பார்த்தீங்கன்னா சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். நீ எதுக்காக சாரி கேட்குற? நான் அவங்களுக்கு எப்படியாவது அமௌண்ட்டை பரட்டி கொடுத்துட்றேன், அப்புறம் அந்த வாட்சை என்னால் விற்க முடியல அப்படின்னு. எது வாட்ச் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் வந்துட்டு அந்த 2 வாட்சுமே விற்கிறதுக்காக போனேன், ஆனால் அதில் ஒன்று ஃபேக்கு அப்படின்ட்டு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. சரி இதை பற்றி நம்ம அப்புறமாட்டி பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு நீ வந்து கொஞ்சம் தூங்கு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, நீ எதுக்காக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு. அது நான் வந்து வென்சுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது உண்மையா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னம்மா இனிமா நான் உன் மேலே ஃபீலிங்ஸில் இருக்கேன், நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறாளா. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அது என்னன்னு தெரில, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அவ்வளோதான் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. நீ சடனாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாள். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஒரு மாதிரி சோகமாக தான் அந்த வரண்டாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டே ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கான். நீ உன் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்க, நான் ஹாஸ்பிட்டலில் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேம்மா, உண்மையா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்குது. உண்மைதான், நான் வேணா என்னோட லொக்கேஷனை உனக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காரா.
ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வராண்டால உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்துட்டு கோஜின் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஹீரோவும் திரும்பி பார்க்கும்போது சாரிங்க நான் கோஜின் நினச்சேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ உண்மையான கோஜினே கிடையாதா? அவன் லாயருமே கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நான் லாயர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்றது தான் சுத்தமாக புரியலை. இதுக்கப்புறமா அந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு. நான் ஓகே தான், ஆனால் நீ எப்படி இங்கே அப்படின்னு. அது வென்சு தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. அவள் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே இருக்காளாமா, ரொம்ப ஃபீல் பண்ணா அவனை நினச்சி, அதான் என்னை போய் பார்த்துக்க சொன்னான்னு. சரி கோஜின் எங்க? அவனும் கூட இருக்கிறது தான் சொன்னாங்க அப்படின்ட்டு. அவன் வெளியே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட தான் கத்திட்டு இருக்கான். டே எப்படியாவது இந்த லூசு பேயில வெளியே அமுச்சு விடுங்கடா, அவன் என்னை பார்த்தானா பெரிய பிரச்சனைடா அப்படின்னு. இதை எப்படி நாங்கள் பண்ண முடியும், பேசாமல் நீங்கள் அங்கேருந்து வந்துருங்க அப்படின்னு. டே நான் சடனாக இப்போ இங்கேருந்து போனேன் அப்படின்னா ஹீரோனுக்கு டவுட் வந்துரும்டா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த எக்ஸுக்கு அவள் பொண்டாட்டினா ரொம்ப பயந்தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறமா அந்த எக்ஸோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. ஸோ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தா. அதில் பார்த்தீங்கன்னா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான், அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், அந்த பொண்ணு இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாதாமா, இது உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஃபோட்டோ கூட கண்ணா பின்னான்னு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க என்னடி ஆச்சு, என் புருஷன் என்ன சீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த எக்ஸை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட தான் நம்ம ஹீரோனை பற்றி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படியே உள்ளே வரும்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்றும் இங்கே ஸ்டே பண்ண வேண்டாம், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. இல்லை எனக்கு எந்த ஒரு பிளானுமே கிடையாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு நான் போகிறேன். ஆமாம் கோஜின் எங்க, அவன் ஆளையே காணமே அப்படின்ட்டு. அவன் ரெஸ்ட் ரூம் போகிறதா தான் சொன்னான் அப்படின்னு. என்னமோ சொல்கிற, அரை மணி நேரம் ஆச்சு, இனி அவன் அங்கே என்ன பண்ணுறான், நான் வேணா கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை நானே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன், அவன் அங்கே இருக்கானான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் வெளியே வரான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவன் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டைம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டிகிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. ஹனி எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நானாம்மா நான் இனி ஹாஸ்பிட்டலில் தாம்மா இருக்கேன், நீ வந்துட்டு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு. சரி ஹனி நான் வீட்டுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்ட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கானா. அந்த டைம் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. அவன் ஷாக் ஆயிடுறான். ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. எங்கே அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரம்மா கேட்குற அப்படின்னு. போங்கடி போய் அந்த பொம்பளையை கண்டுபிடிங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாடா போய் கத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது ஹாஸ்பிட்டலு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள் கத்துறாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் இவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இருக்கான். அவன் என்ன ஆச்சு வெளியே ஏன் ஒரே சத்தம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபேமிலி மேட்டர் தான், அது சால்வ் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த எக்ஸை வந்து நான் மீட் பண்ணேன், பேசினேன், அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அதனால அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பு வருது அந்த விஷயங்களை யோசிக்கும் போது. இவனும் திரும்பி பார்க்குறா, என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் உனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பு வருது, ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சைடு அந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்ருக்கான். நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு. இல்லை நீ என்னை சீட் பண்ணிட்ட, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு வாயை மூட வேண்டி அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறமா அவளை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப கேரிங்காக தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ வென்சு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா, நீ ஓகே தானே, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. இல்லடி ஒன்றும் தேவையில்லை, நீ வேலையை முடிச்சுட்டு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும், என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்டி, ஹீரோ இங்கே தானே இருக்கான், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடுறா. எது ஹீரோவா, என்ன பேசிகிட்டு இருக்கா அவ, ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன நடக்குது. இந்த சைடை ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா, வென்சு வந்துட்டு ஃபிசிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்கா,
ஸோ அதனால தான் அவளை நான் இங்கே வர வேணான்னு சொன்னேன். அதனால தான் உன்னை ஒரு எக்ஸ்கியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து இந்த லிவிங் ரூமில் படுத்துக்கிறேன், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டடி ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஆல்ரெடி என்னோட மாமியார் மாமனார் எல்லாரும் வந்து உனக்கு எனக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. பட் அது எனக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் உன்னோட ரெப்புடேஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு ஸ்பாயில் ஆக வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றா. நான் ஓகே தான், நீ போ அப்படின்ட்டு. அவன் ஒரு மாதிரி பார்க்குறானா, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் இவ்வளோ வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்கால. அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ உள்ளே யாரோ இருக்காங்க போல், அதான் அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இவ பார்த்தீங்கன்னா சோபாவில் வந்து ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ வென்சு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறா. ஆமாம், அவங்க 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இவளை அந்த ரூம்லேருந்து யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த வாட்ச் ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. எது அவ்வளோ சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவள் வாட்செல்லாம் விற்க போகிறா அப்படின்னா உண்மைக்குமே அவகிட்ட காசு இல்லைல்ல, கஷ்டப்படுறனால தானே விற்க போகிறா அப்படின்ட்டு. இவனுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இது வரைக்குமே அந்த வாட்ச் வந்து மைக்கு தான் கொடுத்ததா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு உண்மைக்குமே என்ன தான் பாஸ் வேணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த சோபாவில் தானே உட்காந்துட்டு இருக்கா. சோபாக்கு கீழே தானே ஹீரோ வந்து அந்த வாட்ச் வச்சுட்டு போயிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறா. உள்ளே கொண்டு போயெல்லாம் வச்சுட்டு இருக்கு. அப்படியே திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. உங்கள் மைண்டில் என்ன தான் பாஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த தாத்தா கேட்குறாரு. இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோனோட வீட்டை யார் வந்து உடைச்சாங்க அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்க, அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட வீடை வந்துட்டு லாக் பண்ணுறதுக்காக போகிறாளா, அந்த டைம் வந்து யோசிக்கிறா. ஏன்னா இவ வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு கீயை கையோட எடுத்துகிட்டு போவா. ஆனால் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். எல்லாருமே வந்துட்டு நீ தான் தெரியாமல் பூட்டாமல் விட்டுருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இவ பார்த்தீங்கன்னா அதை பூட்டிட்டு அப்படியே அந்த டோரில் கீயை வச்சுட்டு வந்துட்டு எல்லா லைட்டையுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காளா. அப்போ அந்த ஸ்டடி ரூமை பார்க்கும்போது ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. நான் வந்து இந்த லிவிங் ரூமில் தூங்கிக்கிறேன், இல்லைனா ஸ்டடி ரூமில் கூட தூங்கிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிழல் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி போகிற மாதிரி இவளுக்கு தெரியுது. அவ்வளோதான், பயந்தே போயிடுறா. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவளோட பெட்ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, யாரோ ஒருத்தவங்க என் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி தயவு செஞ்சு நீ கதவை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். ஆனால் இவ வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான் போல் வெளியே போகிறதுக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அதை சொல்லிகிட்டு இருக்கான், அவன் வெளியே போக ட்ரை பண்ணுறான், நான் கதை ஓப்பன் பண்ணி அதை யாருன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு. இல்லை அந்த ரிஸ்க்கை மட்டும் நீ எடுக்காத, நான் வந்துட்டேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னா இவ கேட்குற ஆளா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறான். அங்கே யாரையுமே காணோம். ஸோ அவன் போயிட்டான் போல். அந்த கதவை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். அந்த கதவு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த கதவை கூட க்ளோஸ் பண்ணாமல் போயிருக்கான். லென்ஸ் வழியாக பார்க்குறா வெளியே யாராவது நிற்கிறாங்களா அப்படி இப்படின்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயத்தோட பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவள் பார்த்தீங்கன்னா கையில் சிசரெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ஆல்மோஸ்ட் அவனை பிடிச்சிருந்துருப்பேன், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்ஐ போயிட்டான் அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு லிஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் போயிருந்திருப்பான். அன்னைக்கு வந்த அதே பர்சன் தான் இன்னைக்குமே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி. இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பார்க்குறா. அந்த காயத்துலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். அவனோட வீட்டுக்கு அந்த பர்சன் எதுக்கு 2வது டைமாக வந்திருக்கான். எந்த ஒரு பொருளையுமே அவன் திருடிட்டு போகலை. அப்போனா அவன் காசு பணத்துக்காக வர கிடையாது. அவன் வேற ஏதோ ஒரு பொருளை வந்து தேடிட்டு இருக்கான். மைக் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ இல்லைன்றா. நல்லா திங்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அந்த 40 மில்லியன் காசை தான் என்கிட்ட விட்டுட்டு போனதா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்துட்டு உன்னோட டோரோட லாக்கை வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது செம்ம குவாலிட்டியாக இருந்தது. யாருனாலையுமே அதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி உடச்செல்லாம் உள்ளே வரவே முடியாது. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறாளா. நீ யூஸ் பண்ணுற அந்த வீட்டுக்கு மேபி அதே மாதிரி அவன் ஒன்று வச்சுருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுன்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் உன்னோட காயத்துக்கு நான் மருந்து போடுறேன்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனும் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.